நெறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபைவர்ன்னா என்ன? ஸோ ஃபைவர்ன்னு சொல்லி நெறைய பேர் ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஃபைவர்ன்னா என்ன விஷயம்? அப்படிங்கிறத நெறைய பேர் கேட்பாங்க. அதோட சேர்த்து ஃபைவர்ல நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய லொகேஷன் ஸ்ரீலங்கா, இந்தியாவுல இருக்கிறவங்கலாம் ஃபைவர்ல ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ அதுல இருக்கிறவங்கலாம் ஏர்ன் பண்றாங்களா? அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க. அதோட சேர்த்து இப்போ இண்டிவிஜுவலா இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த 3 விஷயத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவர் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்றத நான் சொல்றேன். ஸோ ஃபைவர்ன்னு சொல்றது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஃப்ரீலான்சிங்ன்னு சொல்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்வீஸ ஃபைவர்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆஃபர் பண்ணுவீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இதுல நிறைய கேட்டகரிஸ் குடுத்திருப்பாங்க. புரோகிராமிங் டெக், கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி. இதுல இருக்கிற எந்த ஒரு வார்த்தையுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஒண்ணு காட்டுறேன். இதுல பாருங்க. ஐ வில் சென்ட் இமெயில்ஸ் மேனுவலி ஒன் பை ஒன். அதாவது இந்த செல்லர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஃபைவர்ல இமெயில வந்து ஒவ்வொரு ஒரு மெயிலா சென்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதாவது பையர் வந்து இவங்களோட கையில இமெயில் கொடுப்பாங்க. இதை இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இருந்துட்டு ஒன் பை ஒன்னா சென்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதுதான் இதுல அவர் ஃபைவர்ல பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதுல 200 இமெயில்ஸ் வந்து அவர் சென்ட் பண்றதுக்கு $5 சார்ஜ் பண்றாரு. கிட்டத்தட்ட 1500 ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாரு 200 மெயில் அனுப்புறதுக்கு. அப்போ இத மாதிரி நம்ம ஸ்கில்லே இல்லாம பண்ணக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி ஸ்கில் தேவையில்ல. இப்ப இமெயில் சென்ட் பண்றதுக்குலாம் நமக்கு ஸ்கில் தேவையில்ல. டிகிரி முடிச்சிருக்கோம்ன்ற விஷயம் இல்ல. அப்ப இந்த மாதிரி நம்ம ஈஸியான ஐடியாக்கள வச்சு ஒரு வேளை நமக்கு ஸ்கில் இல்லன்னு சொன்னாலும் ஃபைவர்ல வொர்க் பண்ணலாம். அவர் ஆல்மோஸ்ட் 500 ஆர்டர் முடிச்சிருக்கிறாரு. 500 ஆர்டர்ன்னு சொல்றது வந்து பேசிக்கா இப்ப இதுல ஸ்டாண்டர்ட், பிரீமியம்னு சொல்லி 3 வகையான பேக்கேஜ் குடுத்திருக்காரு. இப்ப ஸ்டாண்டர்ட்ல $10, பேசிக்ல $5. அப்ப எவரேஜா வந்து நம்ம ஒரு $10 ஆர்டர் முடிச்சிருக்காரு அப்படின்றதாலும் கிட்டத்தட்ட $5000க்கு முடிச்சிருக்காரு ஆர்டர்ஸ் எல்லாமே. அப்போ அந்த அளவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்கில் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்குது. ஸ்கில்லோட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபைவர்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுல ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்வோம். ஸோ இதுல நம்மளுடைய லொகேஷன்ல இருக்கிறவங்க வொர்க் பண்றாங்களா? அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதுல நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டைப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப். இப்ப டைப் பண்ணி ஃபைவர்ல இருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாமா? அப்படிங்கிறது. ஸோ இதுல டைப் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 11,000 பேரு கிட்ட ஃபைவர்ல டைப் பண்ணி வொர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது டைப் பண்ணி குடுக்குறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க குடுக்குறது டைப் பண்ணி குடுக்குறது. ஸோ இதுல நம்மளுடைய ஸ்ரீலங்கா, இந்தியாவுல இருக்கிறவங்க ஏர்ன் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம கண்ட்ரிய சூஸ் பண்ணுவோம் ஸ்ரீலங்கா அப்படின்னு. கிட்டத்தட்ட 600 பேர் வொர்க் பண்றாங்க ஸ்ரீலங்காவுல இருந்து. ஸோ 600 பேர்லயுமே பாருங்க, இப்ப இவங்கட முதலாவது இருக்கிறவங்கட்ட எடுத்தோம் அப்படின்னா, அ கிட்டத்தட்ட அவங்க முடிச்சிருக்கிற ஆர்டர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 670 ஆர்டர் முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்கா. இவங்களுடைய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுல இருக்கும். ஸோ ஸ்ரீலங்காவுல இருந்து இவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மட கண்ட்ரில இருக்கிறவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஸ்டில் வந்து ஃபைவர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது. ஸோ மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன செய்யலாம், ஃபைவர்ல வொர்க் பண்ணலாம். ஸோ வாட்டெவர் கிட்டத்தட்ட 1000 ஆர்டர் கிட்ட உங்களுக்கு முடிய போகுது. அப்போ ஒரு ஆர்டர் $10க்கு முடிச்சிருந்தாலும், அவங்களுடைய ஆர்டர் அக்கவுண்ட் வந்து $10,000க்கு மேல வரும். $10ன்றது சின்ன காசு. இதுல அவங்க முடிச்சிருக்கக்கூடிய ஆர்டர் வேல்யூ வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆர்டருக்கு $50 வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 50ல இருந்து $100 கேப். ஸோ இதுக்கு வந்து $50 வரைக்கும். அப்போ $10ங்கிற கதையே இல்ல. அப்போ அவங்க முடிச்சிருக்கிறதெல்லாம் அப் டூ $50 தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி நம்மளாலயும் என்ன செய்ய முடியும்? அதிக அளவா ஏர்ன் பண்ண முடியும். சரி. இதுல இன்னும் ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கிறது வந்து, இண்டிவிஜுவலா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல என்னுடைய ஐடி தான் இது. இந்த இடத்துல இருக்கிறது என்னுடைய ஐடி. ஸோ இது வந்து நான் ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேல அதிகமா ஆகுது இந்த ஐடி வந்து நான் கிரியேட் பண்ணி. இந்த ஐடி வந்து நான் சைட்ல அதாவது கிளாஸ்ல ஷோ பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஐடி. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் நான் இதுல டோட்டலா ஏர்ன் பண்ணியிருக்கிறது $2,576 ஸ்ரீலங்கன் மணிக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் 8 லேக்ஸ் கிட்ட வரும். 8,00,000 கிட்ட வரும். ஃபைவர்ல மட்டுமே வொர்க் பண்ணியிருக்கக்கூடிய மணி. ஸோ இதுல ஆல்ரெடி வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், $2,545 வித்ட்ரால் எடுத்துட்டேன். அண்ட் அவைலபிளா வந்து பார்த்தீங்கன்னா, $7 இப்போதைக்கு வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு இருக்கு. அண்ட் பெண்டிங் கிளியரன்ஸ் அதாவது இப்ப நான் ஆக்டிவ்ல இருக்கிற ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ $36 ஆர்டர் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது செஞ்சு முடிச்சுட்டேன்னா, $36 வந்து எனக்கு கிடைச்சிரும். அப்ப இதோட சேர்த்து பேலன்ஸ் இருக்கிறத வித்ட்ரால் எடுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பெர்சனலா நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐடி. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்களும் Fiverrல ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி நீங்களும் தாராளமா வொர்க் பண்ணலாம். ஸோ Fiverrங்கிறது ஃப்ரீ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஈஸியா கிரியேட் பண்ணி நம்ம வொர்க் பண்ணிடலாம். பட் இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் தான். இப்ப இதுலயுமே வந்து 12,000 அதாவது ஸ்ரீலங்காவுல இருந்து மட்டுமே 600 பேர் இருக்கிறாங்க. அப்ப 600 பேருக்குள்ள ஒரு ஆளா நம்ம ஆர்டர் எடுக்கிறதுங்கிறது தான் இதுல இருக்கிற காம்படிஷன். அப்ப இதுல நாங்க பண்ணக்கூடிய விஷயம், நீங்க ஈஸியா எப்படி ஆர்டர் எடுக்க போறீங்க? ஈஸியா எப்படி உங்களால ஆர்டர் ஒண்ணு எடுக்க முடியும்? அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஸோ ஈஸியா நீங்களுமே வந்து வொர்க் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே யோசிக்க தேவையில்ல. சின்ன ஒரு விஷயம் தான். லேப்டாப்ல வீட்ல இருந்துகிட்டே அல்லது கம்ப்யூட்டர்ல வீட்ல இருந்துகிட்டே நீங்க தாராளமா இத வந்து கன்டின்யூ பண்ணி முடிச்சிடலாம். தேங்க் யூ.